Hello everyone, welcome to our channel. In the video class 12th NCERT Max Chapter 2 Inverse Trigonometric Functions Miscellaneous Exercise question number 8 வந்து பார்க்குறோம். Tan inverse of square root of x is equal to 1 by 2 cos inverse of 1 minus x by 1 plus x. So LHS equal to RHS வந்து நம்ம prove பண்ண போகிறோம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, LHSல tan inverse of square root of x. ஸோ இங்கே வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்து இருக்குது. ஸோ நம்மளுக்கு காஸ் 2 தீட்டாக்கு நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 காஸ் 2 தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin square theta and cos 2 theta equal to 1 minus tan square theta by 1 plus tan square theta. ஸோ இப்போ இது எல்லாமே cos 2 theta ஓட ஃபார்முலாஸ் தான். இங்கே வந்து எது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 1 minus x by 1 plus xன்னு இருக்குது. ஸோ x is equal to tan square theta அப்படின்னு வந்து நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ let x is equal to tan square theta. ஸோ square root of x is equal to tan theta. ஸோ theta equal to tan இந்த பக்கம் வரும்போது tan inverse of square root of xன்னு வந்துடும். ஸோ இங்கே வந்து tan inverse of square root of x is equal to theta அப்படின்னு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். ஆர்ஹெச்எஸ் பார்ட் வந்து இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம காஸ் 2 தீட்டாக்கு தானே பார்த்தோம். ஸோ இங்கே என்ன இருக்குது ஆர்ஹெச்எஸில் 1 by 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ். ஸோ எக்ஸு வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், டான் ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 1 by 2 cos inverse of 1 minus tan square theta by 1 plus tan square theta அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது இது வந்து இந்த ஃபார்முலா வந்துருச்சு அப்படியே. ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், cos 2 thetaன்னு எழுதலாம். ஸோ 1 by 2 cos inverse of cos 2 theta வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே ரிமைனிங் இப்போ என்ன ஆகும், இங்கே காஸ் இன்வர்ஸ் இருக்குது, காஸ் இருக்குது. ஆக்சுவலி இது கேன்சல் ஆகாது, பட் ஆனால் இதை ரிமூவ் பண்ணிடுவோம் நம்ம. அப்போ 1 by 2 இன்ட்டு 2 தீட்டா வந்து வரும். 2ம் கேன்சல் ஆகிடும், தீட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ஈக்குவல் டு தீட்டா வந்து என்னது, tan இன்வர்ஸ் ஆஃப் விச் இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு LHS. ஸோ ஹென்ஸ் proved. ஸோ அவ்வளோதான் வந்து 8th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 9th கொஷின் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ 9th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காட் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் சைன் எக்ஸ் ஸ்கொயர் ரூட்டில் அதே மாதிரி டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இங்கே வந்து நம்மளுக்கு தெரியும், இதே தான் ஃபார்முலாஸ் வந்து ரீகலெக்ட் பண்ணுங்கள். ஸோ சைன் 2x is equal to 2 sin x into cos xன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போது அதே வந்து sin xக்கு வந்தால் நம்ம என்ன எழுதுவோம், 2 sin x by 2 into cos x by 2 அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலாவும் பார்த்துடலாம். ஸோ தட் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ sin xக்கு எனக்கு வந்து இது அப்ளை பண்ண போகிறேன். இந்த sin xக்கு இங்கே 1 இருக்குது. ஸோ 1 வந்து என்ன எழுதலான்னா sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே வந்து x by 2ன்னு இருக்கா, அப்போ வந்து இங்கேயும் வந்து x by 2 கொண்டு வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும் நம்ம இங்கே. அப்போது sin ஸ்கொயர் எக்ஸ் by 2 ப்ளஸ் cos ஸ்கொயர் எக்ஸ் by 2 ஈக்குவல் டு 1. sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் 1னா sin ஸ்கொயர் எக்ஸ் by 2வும் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் by 2வும் 1 தான். ஸோ இப்போ அப்படியே வந்து நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறமா வந்து 1 மைனஸ் சைன் எக்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் வந்து இருக்கா. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, 1 ப்ளஸ் சைன் எக்ஸ்னால் 1க்கு பதிலாக என்ன போடலாம்,
sin ஸ்கொயர் எக்ஸ் பை டூ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ வந்து போடலாம். ப்ளஸ் சைன் எக்ஸ் வந்து என்னது இது 2 sin x by 2 into cos x by 2. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ இதை இது எப்படி எழுதலாம் அப்படின்னா sin x by 2 ப்ளஸ் cos x by 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நான் எழுதலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் sin x. அப்போது இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் பை டூ ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை டூ அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இருக்கிற இடத்துல சைன் எக்ஸ் பை டூ ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை டூ யூஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது 1 மைனஸ் சைன் எக்ஸ் இருக்குது. ஸோ 1 மைனஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 1க்கு பதிலாக cos square x by 2 plus sin square x by 2. நீங்கள் இங்கேயுமே வந்து cos square x by 2 plus sin square x by 2 போட்டுக்கலாம். plus 2 cos x by 2 into sin x by 2. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் நம்ம 1 minus sin x is equal to அப்போது cos x by 2 minus sin x by 2 the whole square எழுதலாம். இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் sin x இருக்குல்ல. ஸோ மைனஸ் sin x ஓட வேல்யூ வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் 2 sin x by 2 into cos x by 2 அதை தான் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மைனஸ் இங்கே வரும். அப்போ தான் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்றதில் ஐடென்டிட்டியில் நம்ம அப்ளை பண்ணோன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ அப்போ இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் பை டூ மைனஸ் சைன் எக்ஸ் பை டூ வந்து வரும். இப்போ அப்படியே எடுத்து நம்ம வந்து அங்கே கொடுத்துருக்க வேல்யூஸில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இதுவும் 1 மைனஸ் சைன் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்க இது ரெண்டுத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ்க்கு பதிலாக என்ன எழுதலாம் சைன் எக்ஸ் பை டூ இன்ட்டு ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை டூ வந்து வரும். சைன் எக்ஸ் பை டூ ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை டூ ப்ளஸ் 1 மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் எக்ஸ்க்கு காஸ் எக்ஸ் பை டூ மைனஸ் சைன் எக்ஸ் பை டூ வந்து வரும். இது வந்து நியூமரேட்டர் பார்ட். டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ்க்கு sin x by 2 plus cos x by 2 minus இங்கே வந்து square root of 1 minus sin x இது எழுதணும் minus into plus minus cos x by 2 வந்துரும். minus ஏற்கனவே இருக்குது minus into minus plus sin x by 2 வந்து வரும். இங்கே வந்து மைனஸ் சைன் வந்து இருக்குது. அந்த மைனஸை தான் நான் இப்போ மல்டிப்ளை பண்ணி இங்கே சைனை மாற்றி வந்து எழுதியிருக்கேன். அதை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னா மைனஸ் சைன் எக்ஸ் பை டூவும் ப்ளஸ் சைன் எக்ஸ் பை டூவும் கேன்சல் ஆகிடும். காஸ் எக்ஸ் பை டூவும் மைனஸ் காஸ் எக்ஸ் பை டூவும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ரிமைனிங் என்ன இருக்குன்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே வந்து 2 cos x by 2 by 2 sin x by 2 வந்து இருக்கும். cot inverse of 2 cos x by 2 by 2 sin x by 2. இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா sin ஸ்கொயர் இங்கே வந்து sin ஸ்கொயர் x by 2 plus cos ஸ்கொயர் x by 2னு இருக்கும். இதை வந்து cos ஸ்கொயர் x by 2 plus sin ஸ்கொயர் x by 2னு வந்து இங்கே ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பேன். ஸோ ஏன் இங்கே வந்து எழுதலை, ஏன் இங்கே இந்த மாதிரி எழுதியிருக்கோம் அப்படின்னா ப்ளஸ் இருக்கிறதுனால மாற்றி எழுதினாலும் ஒரு வேல்யூவும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து எதுக்காக இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னா சச் தட் இப்போது எனக்கு இங்கே வந்து காட் இன்வர்ஸ் வந்து இருக்குது. ஸோ எனக்கு உள்ளேயும் வந்து காட் வந்தால் தான் எனக்கு சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் tan வந்துச்சு அப்படின்னா எனக்கு திருப்பியுமே வந்து சில எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் வந்து நான் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் உள்ளவும் எனக்கு காட் வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து எனக்கு இந்த சைனை மாற்றுறதில்ல, நான் சைனை மாற்றலை, ஜஸ்ட்டு
இங்கே sin ஸ்கொயர் x/2 ப்ளஸ் cos ஸ்கொயர் x/2னாலும் ஒன்று தான். cos ஸ்கொயர் x/2 ப்ளஸ் sin ஸ்கொயர் x/2ன்னு போட்டாலும் 1 தான் வந்து ஆன்சர். ஸோ அப்போ எப்படி எழுதணும், ஏன்னா ப்ளஸ் சைன் ரெண்டுத்துக்குமே. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறதுனால அதோட வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதனால நான் வந்து இங்கே ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணி இங்கே பண்ணியிருக்கேன். சச் தட் எனக்கு வந்து இங்கே கிடைக்கும் போது cos x/2 மைனஸ் sin x/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாதிரி எனக்கு கிடைக்கும். இது எனக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து இங்கே காட் இன்வர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு உள்ளேயும் வந்து காட் வரும். அதனால் வந்து நான் அந்த மாதிரி மாற்றிருக்கேன். ஸோ இந்த 2ம் வந்து எனக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் x/2 வந்து வரும். ஸோ காட் இன்வர்ஸ் காட். ஸோ இப்போ இது ரெண்டும் போச்சுன்னா ஈக்குவல் டு x/2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு RHS அண்ட் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ அவ்வளோதான் வந்து 9th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 10th கொஷின் வந்து பார்ப்போம். 10th கொஷின் tan inverse ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - x இஸ் ஈக்குவல் டு π/4 மைனஸ் 1/2 cos inverse of x and x lies between -1/square root of 2 and 1. அண்ட் எக்ஸு வந்து இங்கே என்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸை வந்து cos 2 தீட்டான்னு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ cos 2 தீட்டா வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, cos 2 தீட்டாக்கு இங்கே வந்து நம்ம ரெண்டு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே cos 2 தீட்டாக்கு ஃபார்முலாஸ் பார்த்துருக்கோம். முன்னாடி சம்லேயே வந்து பார்த்தோம். ஸோ இங்கே 2 cos ஸ்கொயர் தீட்டா -1 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த -1 நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு என்னவாகும்னா 1 + cos 2 தீட்டா ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் தீட்டா வந்து வரும். இப்போ நான் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போட போகிறேன், cos 2 தீட்டா வந்து போட போகிறேன். ஸோ அப்போது எனக்கு எப்படி மாறும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cos 2 தீட்டா, ஏன்னா எக்ஸ் வந்து cos 2 தீட்டான்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - cos 2 தீட்டா பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cos 2 தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - cos 2 தீட்டா. இப்போது எனக்கு 1 + cos 2 தீட்டாக்கு என்ன கிடச்சிருக்கு, 2 cos ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதை நான் அப்படியே எழுதிக்கலாம். ஆனால் இங்கே எனக்கு 1 - cos 2 தீட்டான்னு வந்து இருக்குது. ஸோ அப்போ நான் அதுக்கும் எழுதணும்ல. அப்போ cos 2 தீட்டாக்கு இன்னொரு ஃபார்முலா என்னது, cos 2 தீட்டா ஈக்குவல் டு 1 - 2 sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, cos 2 தீட்டா தான் எனக்கு வேணும். அதாவது 1 - cos 2 தீட்டா வந்து எனக்கு வேணும். ஸோ நான் இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ எனக்கு 1 - cos 2 தீட்டா வந்துடும். இந்த -2 sin ஸ்கொயர் இந்த பக்கம் வந்ததுன்னா 2 sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வந்து எனக்கு வந்துடும். ஸோ அப்போது எனக்கு 1 - cos 2 தீட்டா இருக்கிற இடத்துல நான் வந்து என்ன போடலாம், 2 sin ஸ்கொயர் தீட்டா வந்து போடலாம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cos 2 தீட்டாக்கு பதிலாக 2 cos ஸ்கொயர் தீட்டா வந்து எழுதலாம், மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - cos 2 தீட்டாக்கு 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 1 + cos 2 தீட்டாக்கு பதிலாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போது tan இன்வர்ஸ் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு cos தீட்டா, ஏன்னா ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். cos ஸ்கொயர் தீட்டா இந்த ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதலாம், cos ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம், cos தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அதனால் நான் அடுத்த ஸ்டெப்பில் இப்படி எழுதிட்டேன், மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு sin தீட்டா வந்து வரும் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு cos தீட்டா ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு sin தீட்டா வந்து வரும். இப்போது இங்கே ஸ்கொயர் ரூட் எல்லாம் காமனாக இருக்கா, ஸோ அதை எடுக்கிறேன். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 காமனாக வெளில எடுத்தேன்னா cos தீட்டா மைனஸ் sin தீட்டா வந்துடும் நியூமரேட்டரில். டினாமினேட்டர்லேயே √2 காமனாக எடுத்தேன்னா cos தீட்டா ப்ளஸ் sin தீட்டா வந்து வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வந்து கேன்சல் ஆகிடும். இப்போது
இதுக்கப்புறமா ஃபர்தராக வந்து நம்மளால் சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஆனால் எனக்கு என்ன வரணும், இப்போது இங்கே tan இன்வர்ஸ் இருக்கா, ஸோ அப்போனா நான் வந்து இங்கே உள்ளேயும் வந்து tan வர மாதிரி கொண்டு வரணும். ஸோ அப்போ வந்து நான் இதை எப்படி ஃபர்தராக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து டிவைட் பை cos theta போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து நான் பண்ணுறேன். டிவைட் பை cos theta both numerator and denominator வந்து நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன வரும், எனக்கு tan இன்வர்ஸ் இங்கே வந்து cos theta மைனஸ் sin theta பை cos theta வரும், பை cos theta ப்ளஸ் sin theta பை cos thetaன்னு வந்து வரும். ஸோ tan இன்வர்ஸ் இங்கே வந்து என்ன வரும், cos theta பை cos theta ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன், மைனஸ் sin theta பை cos thetaன்னு வந்து வரும். டினாமினேட்டரில் cos theta பை cos theta ப்ளஸ் sin theta பை cos thetaன்னு வந்து வரும். ஸோ இப்போ இது cos கேன்சல் ஆகிடும், இங்கேயும் cos கேன்சல் ஆகிடும், 1 வந்துடும். ஸோ அப்போது ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் tan theta வரும். டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் tan theta அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆர்ஹெச்எஸில் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஆர்ஹெச்எஸ் வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா π/4 மைனஸ் 1/2 cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு வரணும். π/4 கொண்டு வரணும். இங்கே எங்கே π/4 எடுத்துகிட்டு வர்றது, 1க்கு பதிலாக tan π/4 எடுத்துகிட்டு வரலாம். இதை வந்து இப்போ நான் tan இங்கே 1 இருக்கிற இடத்துல tan π/4ன்னு போடுறேன், இங்கேயும் tan π/4ன்னு போட்டால் எனக்கு எந்த ஃபார்முலாவும் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ சச் தட் நான் என்ன கொண்டு வரணும்னா tan x மைனஸ் ஒய் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். என்ன ஃபார்முலா, tan x மைனஸ் tan y பை 1 ப்ளஸ் tan x இன்ட்டு tan y. ஸோ நான் இந்த ஃபார்மேட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போது இதில் நான் என்ன சேஞ்ச் பண்ணலான்னா, 1 இருக்கிற இடத்துல நான் வந்து இங்கே tan xக்கு என்ன போடலாம், tan π/4 எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் இங்கே 1 தான் இருக்குது, இந்த 1 அப்படியே தான் இருக்கணும். இங்கே tan θ இருக்குது, அது y, இங்கேயும் tan θ இருக்குது, y tan y வந்துடுச்சு. திருப்பியும் நான் tan π/4 எடுத்துகிட்டு வரணும்னா நான் 1 இன்ட்டு tan θ அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் tan theta பை 1 ப்ளஸ் 1 இன்ட்டு tan theta அப்படின்னு வந்து வரும். ஸோ இங்கே 1க்கு பதிலாக நான் என்ன போடுறேன்னா tan π/4 அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ அப்போது இங்கே tan இன்வர்ஸ் ஆஃப் 1க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், tan π/4, அதாவது tan x மைனஸ் ஒய் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரேன், மைனஸ் tan theta பை 1 அப்படியே எழுதிக்கிறோம், 1 ப்ளஸ் tan π/4 இன்ட்டு tan theta. ஸோ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம். இப்போ வந்து இது என்ன ஃபார்மேட்டில் வந்து வந்திருக்கு, ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan x மைனஸ் ஒய், எக்ஸ் இருக்கிற இடத்துல π/4 வந்து இருக்குது, y இருக்கிற இடத்துல θ வந்து இருக்குது. ஸோ tan இன்வர்ஸ் tan போயிடும், அப்போ வந்து π/4 மைனஸ் θ வந்து இருக்கும். ஸோ இப்போ இங்கே θக்கு வந்து இங்கே என்ன வேல்யூ அப்படின்றது தான் வந்து நம்ம எழுதணும். இங்கே என்ன ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க, ஹிண்ட் படி x இஸ் ஈக்குவல் டு cos 2θ அப்படின்றது தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு θவோட பிளேஸில் என்ன வரணும் அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ இப்போ காஸ் வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் cos இன்வர்ஸ் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 2θ அண்ட் θ ஈக்குவல் டு 1/2 cos இன்வர்ஸ் ஆஃப் xன்னு வந்து வந்துடும். ஸோ அப்போனா நம்ம வந்து இதுக்கு பதிலாக என்ன போடலாம், 1/2 cos இன்வர்ஸ் ஆஃப் x. ஸோ π/4 மைனஸ் 1/2 cos இன்வர்ஸ் ஆஃப் xன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ அவ்வளோதான் வந்து 10th சம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 11th கொஷின் வந்து பார்க்கலாம். 11th question, solve 2 tan inverse of cos x equal to tan inverse of 2
cosec x அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே 2 tan inverse of x ஃபார்முலா வந்து என்னது? tan inverse of 2x by 1 minus x square. இங்கே x இருக்கிற இடத்துல cos x வந்து இருக்குது. ஸோ அப்போ 2 tan inverse of cos x வந்து என்ன வரும்? tan inverse of 2 cos x by 1 minus cos square x அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதை tan inverse of 2 cos x by sin square x இப்படி வந்து எழுதலாம். 1 minus cos square x வந்து என்னது? ஐடென்டிட்டி அப்ளை பண்ணோம்னா sin square x வந்துடும். அண்ட் இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 2 cosec xன்னு வந்து இருக்குது. ஸோ tan inverse of 2 cos x by sin square x is equal to tan inverse of 2 cosec x. இப்போது இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த cosec x வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by sin xன்னு வந்து எழுதலாம். ஸோ tan inverse of 2 cos x by sin square x equal to tan inverse of 2 by sin xன்னு எழுதலாம். ரெண்டு பக்கமும் tan inverse கேன்சல் ஆகிடும். அண்ட் 2 cos x by sin square x is equal to 2 by sin xன்னு வந்து இருக்குது. 2வும் வந்து கேன்சல் ஆகிடும். sin x sin ஸ்கொயரில் ஒரு sin x வந்து போயிடும். ஸோ அப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா cos x by sin x is equal to 1ன்னு வந்து இருக்கும். which is cot x is equal to 1. ஸோ cot x is equal to என்னது? cot pi by 4. ஸோ அப்போ cot கேன்சல் ஆகிடும். x is equal to pi by 4 தான் வந்து ஆன்சர். ஸோ 11th கொஷனுக்கு pi by 4 தான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 12th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 12th கொஷின் tan inverse of 1 minus x by 1 plus x is equal to 1 by 2 into tan inverse of x and x is greater than 0 அப்படின்றது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1 by 2 இருக்குல்ல, இந்த 2வை வந்து நான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போனா 2 tan inverse of x 1 minus x by 1 plus x equal to tan inverse of xன்னு வந்து வரும். 2 tan inverse of x வந்து ஃபார்முலா நம்ம இப்போ முன்னாடி சம்மில் வந்து பார்த்தோம். ஸோ 2 tan inverse of x வந்து tan inverse of 2x by 1 minus x square அப்படின்னு வந்து வரும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ 2 tan inverse of xோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். x இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. tan inverse இருக்குது. x இருக்கிற இடத்துல 1 minus x by 1 plus xன்னு வந்து இருக்குது. ஸோ அப்போது இங்கே என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ் நான் என்ன போட போகிறேன்னா 1 minus x by 1 plus x அப்படின்னு வந்து போட போகிறோம். சப்ஸ்டிடியூட் x is equal to 1 minus x by 1 plus x. இது வந்து ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவில் நான் வந்து அப்படியே இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸில் 1 minus x போட போகிறேன். ஸோ அப்போ வந்து என்ன வரும் அப்படின்றது பார்ப்போம். ஸோ tan inverse of 2xக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? 2 into 1 minus x by 1 plus x வந்து வரும். டிவைடட் பை 1 minus 1 minus x by 1 plus x the whole square அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். this is equal to இங்கே என்ன வரும்? tan inverse of x. அதாவது 2 tan inverse of 1 minus x by 1 plus x இருக்கிற இடத்துல இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே அப்ளை பண்ணி எழுதிட்டேன். ரைட் ஹேண்ட் சைடில் tan inverse of x இருக்குது, அது அப்படியே கொண்டு வந்துட்டேன். ஸோ tan inverse of 2 into 1 minus x by 1 plus x into இங்கே இது வந்து நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா
இங்கே வந்து 1 + x the whole square minus 1 minus x the whole square by 1 + x the whole square வந்து வரும். This is equal to tan inverse of x. So tan inverse of 2 into 1 minus x by 1 plus x வந்துரும் into இதை வந்து அப்படியே மேலே எடுத்துகிட்டு வரேன். அப்போனா டிவிஷனில் மல்டிப்ளிகேஷனாக மாறுது. ரெசிப்ரோக்கல் பண்ணணும். 1 plus x the whole square by 1 plus x the whole square minus 1 minus x the whole square அப்படின்னு வந்து வரும். 1 plus x இங்கே 1 plus x the whole square கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம என்ன ரிமைனிங் இருக்கும் அப்படின்னா tan inverse of 2 1 minus x into 1 plus x by இங்கே வந்து 1 plus x the whole square minus 1 minus x the whole square அப்படின்னு வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா a plus b into a minus b ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ a plus b into a minus b equal to a square minus b square. அதே மாதிரி இங்கே டினாமினேட்டர்லேயும் இதை வந்து a square minus b square அப்படின்னு வந்து அப்ளை பண்ணால் a plus b a minus b வந்து எழுதலாம். ஸோ அப்படியே இந்த ஃபார்முலா மேலே ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போனா tan inverse of 2 வந்துடும். a plus b into a minus b என்ன வரும்? a square minus b square. ஸோ 1 square minus x squareனு வந்து வந்துடும். இங்கே வந்து a square minus b squareனு இருக்குது. அப்போ வந்து எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம்? a plus b into a minus b, அதாவது 1 plus x plus 1 minus x வரும். அண்ட் 1 plus x minus 1 plus xன்னு வந்து வரும். அண்ட் இங்கே எல்லாத்துக்குமே வந்து tan inverse of x எழுதணும். நான் மறந்துட்டேன், நீங்கள் எழுதிருங்க. ஸோ tan inverse of x இங்கேயும் வந்து ஈக்குவல் டு tan inverse of x. ஸோ இப்போ இங்கே மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 1 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ tan inverse of 2 into 1 minus x square by இங்கே வந்து 2 வந்துடும். இங்கே வந்து into 2xன்னு வந்து நம்மளுக்கு ஒரு ஈக்குவல் டு tan inverse of x. ஸோ இந்த 2வும் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, ஸோ tan inverse of இப்போ இந்த 2வும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் 1 minus x square by 2x ஈக்குவல் டு tan inverse of x வந்து இருக்கும். இப்போ இங்கே tan inverse வந்து ரெண்டும் வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ அப்போ 1 minus x square by 2x is equal to x வந்து வரும். இந்த 2x இந்த பக்கம் போச்சுன்னா 1 minus x square equal to 2x square வந்து வரும். ஸோ இந்த 2x square இந்த பக்கம் வரும். 1 minus 3x square is equal to 0 and 1 equal to 3x square. ஸோ 1 by 3 equal to x square வந்து வரும். and x is equal to plus or minus square root of 1 by 3 or நம்ம எப்படி எழுதலாம், x is equal to plus or minus 1 by square root of 3. இங்கே வந்து ஏற்கனவே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா x வேல்யூ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, x greater than 0 அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து x is equal to 1 by root 3 மட்டும்தான் வந்து வரும். அண்ட் இதான் வந்து ஆன்சர் ஃபார் 12th கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 13 வந்து பார்க்கலாம். கொஷின் நம்பர் 13 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். sin into tan inverse of x modulus of x is less than 1 is equal to அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து let tan inverse of x is equal to a அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அண்ட் x is equal to tan a அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து x by 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ a b c இப்போ a இருக்கா, அப்போ வந்து tan a அப்போனா என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து x, அட்ஜசன்ட் வந்து 1. ஸோ அப்போ ac ஸ்கொயர் ஈக்குவல் டு ab ஸ்கொயர் ப்ளஸ் bc ஸ்கொயர். ஸோ ac இப்போ ab ஸ்கொயர் வந்து என்னது, 1 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து வரும். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போது இங்கே வந்து கொஷின் படி என்ன கொடுத்துருக்காங்க, சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்.
ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஏன்னு எழுதலாம், சைன் ஆஃப் ஏ. அண்ட் ஏ வந்து இங்கே என்னது, இப்போ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ஏசி வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ சைன் ஏ வந்து நம்ம எழுதலாம். சைன் ஏ வந்து என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ ஏ இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன எழுதலாம், அண்ட் இங்கே ஏ ஈக்குவல் டு என்ன வரும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே அப்போ ஏ இருக்கிற இடத்துல நம்ம இதை எடுத்து போடலாம். ஸோ அப்போ சைன் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். சைன் இன்வர்ஸ் போயிடும். ஸோ எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர் வரும். அண்ட் இது வந்து என்னது, ஆப்ஷன் டி, எக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 14 வந்து பார்க்கலாம். 14th question, sin inverse of 1 minus x minus 2 sin inverse of x is equal to pi by 2 and x is equal to அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ sin inverse of 1 minus x is equal to pi by 2 plus இது வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன், 2 sin inverse of xன்னு வந்து வரும். இப்போ நான் இந்த sin inverse இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் 1 minus x is equal to sin into pi by 2 plus 2 sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து வரும். நம்மளுக்கு வந்து நம்ம படிச்சிருப்போம், சைன் பை பை 2 ப்ளஸ் தீட்டா வந்து பார்த்தோம்னா காஸ் தீட்டா வந்து நம்மளுக்கு வரும். பை பை 2 ப்ளஸ் தீட்டா வில் பி லையிங் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ அப்போ சைன் வந்து பாசிட்டிவ், ஸோ காஸ் தீட்டா வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 1 minus x is equal to இங்கே சைன் பை பை 2 தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது, 2 sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 1 minus x அப்படியே எழுதிட்டேன். சைன் பை பை 2 ப்ளஸ் தீட்டா, இங்கே என்ன வரும், காஸ் தீட்டாக்கு பதிலாக 2 sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம எழுதுவோம். ஸோ 1 minus x is equal to cos 2 theta equal to 1 minus 2 sin square theta. ஸோ cos 2 theta, தீட்டாக்கு பதிலாக sin இன்வர்ஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன போடணும், 1 minus 2 sin square தீட்டாக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே என்ன எழுதணும், sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ இதை வந்து நான் எப்படி மாற்றி எழுத போகிறேன்னா, 1 minus x அப்படியே எழுதிக்கலாம், 1 minus 2 sin into sin inverse of x the whole square அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். sin inverse போயிடும். 1 minus x is equal to 1 minus 2. இங்கே வந்து என்ன இருக்கும், மீதி x the whole square வந்து இருக்கும். 1 minus x is equal to 1 minus 2x square வந்து இருக்கும். 1 cancel ஆகிடும் and மைனஸும் வந்து போயிடும். ஸோ x is equal to 2x square வந்து இருக்கும். இங்கே வந்து 1ம் இந்த 1, நான் இந்த ஸ்டெப்பு திருப்பியும் உங்களுக்கு வந்து நான் போடுறேன். 1 minus x is equal to இங்கே 1 minus 2x square வந்து இருக்குது. 1 வந்து கேன்சல் ஆகிடும், மைனஸ் வந்து போயிடும். ஸோ x is equal to 2x square வந்து இருக்கும். ஸோ இப்போ இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா x minus 2x square is equal to 0ன்னு வந்துடும். x வந்து காமனாக எடுக்கிறேன், 1 minus 2x is equal to 0ன்னு வரும். x is equal to 0 and x is equal to 1 by 2 வந்து கிடைக்கும். எப்படி கிடைக்குது, x is equal to 0 வந்துடும். 1 minus 2x is equal to 0. இந்த minus 2x இந்த வந்தால் 1 equal to 2x. x is equal to 1 by 2. ஸோ இப்போ நம்மளுக்கு எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து ஆப்ஷனில் நம்மளுக்கு 0வும் இருக்குது, 1 by 2வும் இருக்குது தனித்தனியாக. அதே மாதிரி 0, 1 by 2வும் வந்து இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா x is equal to pi by 2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து pi by 2 வருதான்றது செக் பண்ணணும். இப்போ x 0க்கும் pi by 2 ரெண்டுத்துக்கும் 1 by 2 ரெண்டுத்துக்குமே வந்து எக்ஸ் வேல்யூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றது தான் வந்து செக் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ x is equal to 1 by 2க்கு வந்து போடுறேன். ஸோ sin inverse of 1 minus 1 by 2 minus 2 sin inverse of 1 by 2 வந்து வரும். அதாவது கொஷனில் இருக்கிறத அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸோட பிளேஸில் 1 by 2 போடுறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு என்ன வரும், sin inverse of 1 by 2 வந்துடும். minus 2 sin inverse of 1 by 2 வந்து வரும்.
ஸோ இங்கே sin inverse 1/2 மைனஸ் 2 sin inverse 1/2 வந்து வரும். ஸோ அப்போ வந்து இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் நம்மளுக்கு π/6 வந்து வருமா? எப்படி π/6 வருது? இங்கே 1/2க்கு சைன் வேல்யூ என்ன அப்படின்றது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இட் இஸ் sin 30. அதே மாதிரி தான் வந்து இங்கேயுமே sin 30 வந்து வரும். ஸோ அப்போனா sin inverse sin கேன்சல் ஆகிடும், இங்கேயும் sin inverse sin வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு π/6 மைனஸ் 2π/6 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் π/6 வந்து வரும், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு π/2. ஸோ அப்போ வந்து x இஸ் ஈக்குவல் டு 1/2 சால்வ் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் x இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ sin inverse of 1 minus 0 equal to minus 2 sin inverse of 0 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து sin inverse of இங்கே வந்து 1 வந்துடும், இங்கே வந்து minus 2 sin inverse of 0 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து என்ன வரும்? 1 வரணும். அப்போ sin inverse of sin π/2 வந்து நம்ம எழுதலாம் ஈக்குவல் டு minus 2. 0 வரணும் அப்படின்னா வந்து நம்ம sin 0 வந்து போடுறோம். ஸோ sin inverse of sin 0. ஸோ அப்போ வந்து இங்கே sin inverse sin போயிடும். ஸோ இங்கே வந்து π/2 வந்துடும் ஈக்குவல் டு minus 2 into 0 வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு π/2 வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து π/2 வருது. ஸோ அப்போ வந்து எது x இஸ் ஈக்குவல் டு 0 மட்டும்தான். ஸோ x இஸ் ஈக்குவல் டு வந்து 0 மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு சி ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு சாப்டர் 2 மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சம்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.